2000ஆவது ஆண்டு அமெரிக்க பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல ரிசல்ட் வருது. அல் கோர் அப்படிங்கிறவர் பிரசிடென்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்படுறாரு. அனௌன்ஸ் பண்ணப்பட்ட சில நிமிஷங்கள்லேயே அவரோட பதவி பறிக்கப்பட்டு அவருக்கு எதிராக போட்டியிட்ட ஒரு நபர் தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனலும் சொல்லுது. அந்த நபர் தான் ஜார்ஜ் டபிள்யூ புஷ். ஜார்ஜ் புஷ் ஆட்சிக்கு வந்து சரியா 8வது மாசம் ட்வின் டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை கோபுரங்கள் இடிக்கப்படுது. உடனே உலக நாடுகள்லாம் நம்ம தீவிரவாதத்துக்கு எதிராக போராடணும்னு வெகுண்டு எழுறாங்க. அமெரிக்கர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. என்னது, நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய பாதுகாப்பற்ற நிலைமை வந்துருச்சான்னு பயப்படுறாங்க. அமெரிக்க தேசபக்தி ஆறா பெருக்கெடுத்து ஓடுது. உடனடியாக தேசபக்தி சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ரியாட் ஆக்ட் வருது. தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம போர் தொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆப்கான் மேலேயும் ஈரான் மேலேயும் போர் தொடுக்கப்படுது. மக்கள் எல்லாம் எங்களோட வரிப்பணம் செலவானாலும் பரவாயில்ல, எங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதத்தை ஒழித்தே தீர வேண்டும்னு முடிவெடுக்கிறாங்க. பல லட்சம் கோடிகள் செலவு பண்ணி போர் தொடுக்கப்படுது. ஆப்கானிஸ்தான் ஈரான் ரெண்டும் அழிக்கப்படுது. அடுத்த எலெக்ஷன்ல ஜார்ஜ் புஷ் என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறாருன்னா, அமெரிக்காவை தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து காப்பாற்றணும்னா ஒரு வலிமையான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நீங்க புதுசா ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அமெரிக்கா திரும்பவும் தீவிரவாதத்தால் தாக்கப்படும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. திரும்பவும் ஜெயிக்கிறாரு. I will never relent in defending America, whatever it takes. ஜெயிச்சு இன்னொரு 4 வருஷமும் ஆட்சி புரிகிறாரு. இருந்தும் கடைசி வரைக்கும், அவர் ஆட்சியில் இருந்த கடைசி நாள் வரைக்கும் ஒசாமா பின் லேடன் மேல ஒரு கீறல் கூட விழலை. இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தாதான் மக்களுக்கு புரியுது, அந்த இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டதே ஒரு சதி. அது இடிஞ்சு விழும்போது கண்ட்ரோல்டு டெமாலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுப்படுத்தப்பட்ட வெடிமுறையில தான் அது வெடித்து சரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கு பல லட்சங்கள் கோடிகள்ல லாபம் வந்திருக்குன்னு. இந்த சம்பவத்துக்கு பிறகு போர் தொடுத்ததுனால ஆயுதங்களை தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், அதுக்கு பல லட்சம் கோடி ஆர்டர் போயிருக்கு அமெரிக்க அரசாங்கத்திலிருந்து. அந்த நிறுவனத்தோட ஓனரே நம்ம ஜார்ஜ் டபிள்யூ புஷ் தாங்க. ஒரு தனி நபரின் லாப தேவைக்காக ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுவதும், அதைத் தொடர்ந்து போர் தொடுக்கப்படுவதும், பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்படுவதும், பல லட்சம் கோடிகளில் மக்களின் வரிப்பணம் செலவு பண்ணப்படுவதும் தான் இந்த கதை. அதெல்லாம் சரி, இந்த கதையை இப்போ ஏன்டா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இன்னொரு கதை சொல்கிறேன், தொடர்பு படுத்த முடியுதான்னு பாருங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் குளறுபடிகள் செய்து மோடி பிரதமராகிறாரு. இந்திய இராணுவ தளவாடத்தின் மீதே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுது. உடனடியாக பதிலடி கொடுப்போன்னு சொல்லி பாகிஸ்தான் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்படுது. இராணுவ பலத்தை அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு ரஃபேல் விமானத்துக்கு கையெழுத்திடப்படுது. அந்த ரஃபேல் விமானத்தோட ஒப்பந்தம் அனில் அம்பானிக்கு கொடுக்கப்படுது. அது கழிந்து பல நாட்கள் ஆன பிறகு இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உரி அப்படின்னு ஒரு படம் எடுத்து இந்தியா முழுமைக்கும் ரிலீஸ் செய்யப்படுது. இந்திய மக்களுக்கு பேட்ரியாட்டிசம் பொங்குது. அந்த நேரத்தில் அந்த இராணுவ வீரர்கள் மீதே ஒரு குண்டுவெடிப்பு நடத்தப்படுது. இப்போ இந்திய மக்களுக்கு தேசபக்தி இன்னும் ஆறா பெருக்கெடுத்து ஓடுது. பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தே ஆகணும்னு எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. என் நாட்டில் 40 வீரர்களை கொன்னுட்டாங்க, திரும்ப நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும்னு எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. இவ்வளவு நாள் ரஃபேல்ல ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்லி போர்க்கொடி தூக்கிக்கிட்டு இருந்த எதிர்கட்சி எல்லாம் இனிமே நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இந்திய பாதுகாப்புக்காக நாங்க ஆதரவு கொடுக்கிறோம்னு சரண்டர் ஆயிடுறாங்க. காங்கிரஸ் மிகப்பெரிய அலையன்ஸை இந்தியா முழுமைக்கும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த முறை மோடி வெல்வது கடினம்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரே நாளில் தகர்க்கப்படுது. இப்போயிலிருந்தே கேம்பெயினிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாடு வலுவாக இருக்கணும்னா திரும்ப நீங்கள் மோடிக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு. இதெல்லாம் கோர்வையாக சொல்லும்போது இது ஏதோ திட்டமிட்ட சதின்னு நீங்கள் நினச்சிடவே கூடாது. இதெல்லாம் தற்செயலான நிகழ்வு. சத்தியமாக நம்புங்க. ஒரு தனி நபரின் லாப தேவைக்காக தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்படுவதும், அதில் அப்பாவி மக்களின் உயிர்கள் பறிக்கப்படுவதும், அதைத் தொடர்ந்து போர் தொடுக்கப்படுவதும், பல்லாயிரக்கணக்கில் வீரர்கள் சாவதும், பல லட்சம் கோடியில் மக்கள் வரிப்பணம் செலவிடப்படுவதும் இங்கேயும் நடக்கும். ஆனால் இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டோன்னா நம்ம தேச துரோகம். இதுதான் சொல்கிறேன். ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் யூ. யூ ஆர் ஆன்டி இண்டியன்.
எப்பட்றா 350 கிலோ வெடிமருந்து வந்துச்சுன்னு கேட்டால் நம்ம தேச துரோகி. ஆன்டி இண்டியன். எப்பட்றா துணை ராணுவம் அங்கே வருங்கிற தகவல் அவனுக்கு போச்சுன்னு கேட்டால் நம்ம தேச துரோகி. ஆன்டி ஹிந்து தானே, ஆன்டி நேஷனல் தானே. தேசபக்தி என்ற புழு மாட்டப்பட்ட தூண்டிலை மக்களாகிய மீன் கடித்துக்கொண்டே இருக்கும் வரை ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு போருக்கு பின்னாடியும் இருக்கிற நுண் அரசியலை, வியாபார அரசியலை மக்கள் புரிஞ்சுக்காத வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நாம் ஒன்று மட்டும்தான் செய்ய முடியும். இறந்த வீரர்களோட உடல் இங்கே வரும்போது அவங்களோட உறவினர்கள் அதை கட்டி பிடிச்சி கதறி அழும்போது அந்த உடலின் மீது தேசிய கொடியை போத்திவிட்டு நாமளும் சொல்வோம், ஜெய் ஹிந்த்.